வணக்கம். இந்த பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன். நேற்று பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியாவில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதில் காலேஜ் பசங்களாம் பேசுகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 to 1 கூப்பிட்றாரு அவர். நீங்கள் 1 to 1 பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நீங்கள் புஸ்வானம். உடனே 1 to 1 கூப்பிட்றீங்க. கேள்வி கேளுன்றீங்க. கேள்வி கேளுன்ட்டு எதனா கேட்டால் அது அரசியல் இது, வாங்க நேராக பேசுவோம், எந்த கேள்வியும் பதில் சொல்லணுங்க. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, பேசுங்க, தைரியமாக பதில் சொல்லுங்கள். இதில் வேறு நாங்கள் 126 இடம் தோற்றதில் நாங்கள் பேசி தான் தோற்றதுன்றீங்க. நீங்கள் ஒரு இடம் கூட ஜெயிக்கலை, அதை பற்றி சொல்ல மாட்டீங்களே. நாங்கள் 108 இடம் ஜெயித்தோம்ல, நீங்கள் ஒரு இடமாவது ஜெயித்தோம் இல்லை டெபாசிட் வாங்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை பற்றி பேச மாட்டீங்க, அப்படியே மழுப்பிடுவீங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம், இடும்பவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், உங்களுக்கு திராணி தெம்பு இருந்தால், உங்கள் அண்ணன் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால், ஒரு இடத்துல நீங்கள் வேட்பாளர் நில்லுங்க பார்ப்போம். நின்று ஒரு ஓட்டு வாங்குங்க. நீங்கள் நிற்கவும் மாட்டீங்க, ஓட்டும் வாங்க மாட்டீங்க, ஜெயிக்கவும் மாட்டீங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. ஆனால் வாய் மட்டும் இதுவரையிலும் உங்களுக்கு கிழியுது. இந்த கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீடியாவிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் மட்டும்தான் தேவையில்லாத அவதூறுகளை பரப்பினே இருக்கிறீங்க. மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் 1008 அவதூறு பரப்பலாம், ஆனால் மக்கள் ஒருபோதும் அதை நம்ப மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து துடைத்து எரியப்படுவீர்கள். சாட்டை துரைமுருகன்ற பேர் சாட்டை இருக்காது, வெறும் துரைமுருகன் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், இனிமேலாவது தமிழ்நாட்டுக்காக நல்லதை செய்யணும்னு நினச்சி கொஞ்சம் உங்களை மாற்றிங்க. இல்லைனா நாங்கள் மக்களாகிய நாங்கள் உங்களை மாற்றுவோம். அந்தளவுக்கு எங்களை தள்ளாதீங்க. நீங்கள் மேடை போட்டு அங்கங்கே பேசுகிறீங்க, கை தட்டுறீங்கன்ட்டு சந்தோஷம் நீங்கள் பேசுகிறீங்க. இதே கூட்டம் ஒரு நாள், இதே கூட்டம் இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா, இதே கூட்டம் ஒரு நாள் இந்த மேடை ஏறி நீங்கள் அவதூறு பரப்பும்போது உங்களை கல்லால் அடித்து வருத்துவாங்க. அந்த நாள் ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, கூடிய சீக்கிரம் வரும். உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்துங்க. மக்களை மட்டும் என்றைக்குமே பகைச்சிக்காதீங்க. மக்கள் நினச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தயவுசெய்து அவதூறு பரப்பாதீங்க. உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யுங்க. நல்லது செய்ய முடியாது ஒதுங்கிடுங்க. 16 வருஷமாக உங்களால் தான் ஒன்று வர முடியலையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க? இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் பேசுறது இதுதான். அடுத்த முறை இன்னும் வேகமாக நாங்கள் உழைச்சி நாங்கள் இன்னும் வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்குவோம்னு சொல்கிறீங்க. எங்கே உழைக்கிறீங்க? அடுத்தவனை வச்சு பேசி 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 வீடியோ போட்டு பணத்துக்கு சம்பாதித்துனே வீடியோ போட்டு பேசி இப்படி தான் போகிறீங்க. மக்களுக்காக ஒன்றும் செய்யலை. அதனால் நாம் தமிழர் கட்சி தம்பிங்களா, இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவது திருந்துங்க. உங்கள் பொழப்ப பாருங்கள். அவ்வளோதான் சொல்லுங்கள்.